குருச்சரணம். கோயம்புத்தூரில் வரும் 20, 21 சனி ஞாயிறு தேதிகளில் காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரை ரேக்கி மீட்டிங் நடைபெற உள்ளது. காலையில் ரேக்கி 1, 2, 3, 4 சந்தேக விளக்கங்கள், மதியம் லாமாஃபெரா, அமடைஸ், ஹவுஸ் கிளென்சிங், குவானின், பஞ்சபட்சி, கபாலா நியூமராலஜி நேரடி வகுப்புகள் நடைபெற உள்ளன. நம் அம்மா இப்பொழுது புதிதாக அறிமுகம் செய்துள்ள சவுண்ட் ஹீலிங் தெரப்பி 19, 20, 21, 22 தேதிகளில் நடைபெற உள்ளது. ரேக்கி கற்றுக்கொள்ளாதவர்கள் கூட சவுண்ட் ஹீலிங் தெரப்பி எடுத்துக்கொள்ளலாம். முன்பதிவு அவசியம். அனைவரும் ரேக்கி மீட்டிங்கில் கலந்து பயன்பெறுங்கள். அம்மாவின் ஆசி பெற்ற அனைத்து பொருட்களும் கிடைக்கும். நடைபெறும் இடம் ஹோட்டல் ப்ளூ ஸ்டார், கோயம்புத்தூர். நாள் 20/7/2024 சனிக்கிழமை மற்றும் 21/7/2024 ஞாயிற்றுக்கிழமை. மேலும் விவரங்களுக்கு 9845533655 மற்றும் 9341227211 எண்களில் தொடர்பு கொள்ளவும். குரு சரணம். குருச்சரணம். இதை பார்த்துட்ருக்க எல்லா செல்லங்களும் எல்லா விதமான நன்மைகளையும் பெற்று நீடூழி வாழணும்னு ஆசைப்பட்றேன். இப்போ இதை பாருங்கள், நான் பேச போகிற ஒவ்வொன்றிலையும் சவுண்டு இருக்கும். ஏன்னா சவுண்டை பற்றி உங்களுக்கு பிரமாதமாக வரப்போகிறேன். அதனால தான் சவுண்டை பற்றி சொல்லிகிட்டே இருக்கேன். இப்போ இது சவுண்டா, இது சவுண்டா, இது சவுண்டா, அது ஒரு சவுண்டு அலைகளை ஏற்படுத்துது. இந்த டேபிளை தட்டினா ஒரு சவுண்டு, ட்ரின் இழுத்துனா ஒரு சவுண்டு. புரிஞ்சுதுங்களா? எல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சவுண்டு கேட்டுக்கிட்டுருக்கு. அமைதியான ஒரு இடத்துல உட்காந்திங்கன்னா கூட ஒரு சவுண்டு கேட்கும். அப்போ இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை விஷயங்களும் சவுண்டில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இப்போ உங்கள் செல்லில் எல்லாம் சவுண்டு வந்து எமினேட் ஆகிட்டே இருக்குது. பல மில்லியன் செல்ஸு, கோடியான செல்ஸ்லேயும் நமக்கு சவுண்டு வந்துக்கிட்டு இருக்குதுன்னு மறந்துடக்கூடாது. வெளியில் இருக்கிற சவுண்டு எல்லாம் உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட்லேயே ஏற்றிக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் இருக்குன்னா அது நான் காதை பொத்திக்கிறேன், அது கேட்கக்கூடாதுன்னா கேட்கும். அது செட்டுக்குள்ளே போயிடும். புரிஞ்சுதா? ஏன்னா ஒவ்வொரு செல்லும் நம்முடைய செல்ஸ் எல்லாமே சவுண்டு எடுத்துக்கிறதுன்னு மறக்கூடாது. இந்த உலகம் பூவை பார்த்திங்கன்னா அது விரியுது இல்லையா? ஒரு மொட்டு விரியுதுன்னா அதில் சவுண்டு வருது. அந்த சவுண்டை கேட்குற ஜென் பேபிள்லாம் அப்படி உட்காந்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்களாம் அந்த பூவை. அது எப்படி அது மலருது, அது என்ன சவுண்டு வருது, அது என்னத்தை கம்யூனிகேட் பண்ணுது அப்படின்ட்டு. எனக்கும் அது ஆசையாக இருக்குது. இருக்கிற வரைக்கும் நான் திரும்ப உங்களுக்கெல்லாம் சொல்கிறேன், என் கையால் ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. நான் ஒன்று எனக்கு பெருமைக்கெல்லாம் அந்த காலம்லாம் மலையேறி போச்சு இல்லையா? பெருமை எதுக்கு? இதெல்லாம் பல லட்சம் கொடுத்த கைகள் டீச்சையை. அதனால் இந்த டீச்சை நீங்கள் வாங்கிக்கணும் கண்ணுங்களா. நான் எத்தனையோ முறை சொல்கிறேன், டீச்சைங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அதில் இருக்கிற பேக்கேஜ் இருக்குது வைப்ரேஷன், அது ஏகப்பட்ட வைப்ரேஷன். அந்த வைப்ரேஷன் உங்களுக்கு கிடைக்கணும்னா நீங்கள் டீச்சையை வாங்கினா தானே கிடைக்கும். சொல்லிகிட்டே இருந்தால் நடக்குமா? ஸோ எல்லோரும் முதல்ல எதை கற்றுக்குறீங்களோ இல்லையோ, ரேக்கி 1 and 2 கட்டாயம் கட்டாயம் கட்டாயம். இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நான் இருப்பேன் இல்லை, என்னுடைய வயசுக்கு அப்புறம் நான் இல்லாமையும் போயிடலாம். எல்லாருக்கும் ஒரு நாளைக்கு மரணம் கட்டாயம். இந்த உலகத்தில் இருக்க அத்தனை மனிதருக்கு மரணம் கட்டாயமான விஷயம். அது அதிசயத்திலும் அதிசயம். அது அந்த அதிசயத்தை யாரும் புரிஞ்சுக்க மாட்டோம், நினைக்கவே மாட்டோம். கல்ப கோடி காலம் இருக்க போகிறதா நினச்சிப்போம். நாங்களாம் அப்படி நினைக்கிறது இல்லை. 70 வயசுக்கு அப்புறம் 76 வயசுக்கு அப்புறம் ஒவ்வொரு நாளுமே எங்களுக்கெல்லாம் வந்து கிஃப்ட்டு, ஒவ்வொரு நாளும் கிஃப்ட்டு. அதனால தான் மேக்ஸிமம் உங்களுக்கு பேசி இப்போ அனுப்புகிறேன். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எவ்வளோ தான் இருந்தாலும் சரி, முதல்ல 1 and 2 கற்றுக்க முன்வாங்க. எங்கே யார் செய்ய முடியாத பாருங்கள். உங்களுக்கு 1 and 2னா என்ன, அதுக்கு ஒரு வீடியோ வருது. சரி, அப்புறம் இந்த 1 and 2 கிளாஸ் என்ன, கிளாஸ் வீடியோ வந்துடுது. நான் எப்படி கிளாஸுங்கிறத பற்றி பேசிட்டேன். சரி, அதுக்கப்புறம் உங்களுக்கு அதுவும் வேண்டாம், சனிக்கிழமை நீங்கள் வாங்க கிளாஸுக்கு, அதை பற்றியும் விளக்குறோம் அப்படின்னு சொல்லி சனிக்கிழமை வேறு யாரும் இதை இவ்வளோ பண்ண மாட்டாங்க கண்ணா. நான் யாரோடையும் கம்பேர் பண்ணலை, சத்தியமாக பண்ண முடியாது. இத்தனை விளக்கங்கள் உங்களுக்கு ஒரு கிளாஸ்க்கு நீங்கள் வந்துட்டீங்கன்னா உங்களை தரவு ஆக்கிறதுக்காக எத்தனை செய்யணும்னு பாருங்கள். இது கூடையில் எனக்கு தெரிஞ்ச தேங்காய் போட்டு ரொம்ப வருஷம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஏங்க அந்த தேங்காய் என்னங்க பண்ணணும்னு கேட்குறவங்க நிறையா பேர் இருக்காங்க. ஒரே ஒரு இதை இன்னமும் கேட்குறாங்க. அவங்க அப்போ தான் பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். புரிஞ்சிச்சுங்களா? அதனால் வாட் ஐம் ஆஸ்கிங், கட்டாயமாக கற்றுக்கோங்க. இந்த அளவு ஃபெசிலிட்டிஸ் வேறு எங்கேயும் கிடையாது. ஐ எம் டேம் ஷுர்.
என்னால் தீட்சை கொடுத்தவங்களும் இருக்கிறதுக்கு சான்சஸே கிடையாது. நான் அதை பெருமைக்காக சொல்ல முடியாது. 31 வருடமும் முடிய போகுது. அவ்வளோ தீட்சை கொடுக்குறேன் டெய்லி. அப்புறம் நீங்கள் பார்த்துக்கணும் கண்ணுங்களா, உங்களை நீங்கள் தானே தீட்சை வாங்கிக்கணும். இல்லை நான் ரொம்ப பணக்காரன், நான் ரொம்ப ஃபேமஸ்ஸு, என் உடம்பு ஜிம்முன்னு இருக்குது, நான் ஜிம் போய் அப்படி வச்சுருக்கேன் உடம்ப, நான் வந்து இந்த உலகத்துலேயே பெரிய ஆள், எனக்கு இவ்வளோ பேர் என்னை, அதெல்லாம் கதைக்கு உதவாது கண்ணுங்களா. உன்னாரா அந்த செகண்டில் மாறிக்கிட்டே இருக்கும். பிகாஸ் வி ஆர் ஆல் என்ன பண்ணிகிட்ருக்கோம், 5 எலிமெண்ட்ஸுடைய பிளேயர் இருக்கிறோம் இல்லையா? என்ன? நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். இந்த 5ம் 24 மணி நேரம் இல்லை, நீங்கள் தூங்குறப்பவே வேலை செய்யுது. உண்டா இல்லையா? இந்த 5 பஞ்சபூதங்கள் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையே கிடையாது. அப்போ பஞ்சபூதங்கள் என்ன பண்ணும்? கீப் ஆன் சேஞ்சிங் இருந்துகிட்டே இருக்கும். அதுக்கு ஒரு கதை சொல்லுவாங்க. போலீஸ்காரர் வந்து கல்யாணம் ஆச்சான். ஒரு ஐஜி லெவல்னு வச்சுக்கோங்களேன். அவர் கல்யாணம் ஆயிடுச்சு. ஒரு கமாண்டர், அது ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு கமாண்டருக்கு கல்யாணம் ஆச்சு. கமாண்டர் கல்யாணம் ஆனவுடனே, அவர் கமாண்டரில் கல்யாணம் ஆனவுடனே பொண்டாட்டி புதுசாக பார்க்குறாரு. கொஞ்சம் அன்பா என்ன ரியாவே ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லியிருந்திருக்காரு. அந்த பொண்ணும் கொஞ்சம் கமாண்டர்னு யாருக்கு கொஞ்சம் பயம் வரும்ல, ஆர்மியில் கமாண்டர் இருக்கார், அப்போ கொஞ்சம் பயமாக இருக்கும், ஆளை பார்த்தாலும் பயமாக இருக்கும். அப்படி இருந்தோடனே அந்த அம்மா கொஞ்சம் மெதுவாக இது பண்ணிச்சு. உடனே இவர் என்ன பண்ணார், அது என்ன லெவல் அப்படின்னா வாட்டர் லெவல், அன்பாக இருந்து இது பண்ணுறது வாட்டர் லெவல். அப்புறம் திடீர்னு கமாண்டர் ஆகிட்டார். வாட் ஐ சே கம் டு அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு கற்றுன உடனே அந்த அம்மா நடுங்கிட்டா. அப்போ தான் தவிர பார்க்கவே செய்கிறாவ, பக்கத்தில் பார்க்குறது. ஒரு அம்மா திடீர்னு ஒரு கமாண்டர் ஆனால் என்ன அர்த்தம், ஃபயருக்கு போயிட்டார். வாட்டர் லெவல்லேருந்து ஃபயர் லெவலுக்கு போயிட்டார். அப்புறம் தான் வீட்டில் நல்லா சாப்பிடு, இது என்ன சாப்பாடு தூக்கி விட்டுருவாங்க, அது ஃபயர். சூப்பராக இருக்குமா, நீ நல்லா பண்ணியிருக்கிறதாம்மா. அது என்ன தெரியுமா, வாட்டர் கேரக்டர் இல்லையா? நல்லா புரிஞ்சு. இது மாதிரி மனுஷங்க ஒரு கேரக்டர் டு கேரக்டர் மாறுறப்ப எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறது மாறுது. புரிஞ்சா? அப்போ உங்கள் வார்த்தைகளை நீங்கள் பேசுகிறப்ப இவங்க எல்லாம் அந்த எலிமெண்ட்டை எடுத்துக்கிறாங்க. எல்லாருக்கும் அந்த எலிமெண்ட் போகுது. புரிஞ்சிச்சா? இதை பற்றின ஒரு பெரிய இதே உங்களுக்கு நான் சொல்ல வரேன். இதை சரிபட்டு உங்களை எல்லோரும் நல்ல விதமாக ஆக்கத்துக்கு ஒரு சிஸ்டமே கொண்டு வரீங்க. பிரமாதமான சென்டர் வருது. சரி கேளுங்க. இப்போ என்னாச்சு, இப்போ வந்து நம்ம இதை பற்றி நீங்கள் எல்லோரும் வச்சுக்கிறீங்க, வச்சுக்கணும். இது கட்டாயம் ஒன்று வேணும். எல்லோரும் இந்த தொந்தியில் இப்படி அடித்தா கிடைக்கும் அப்படிலாம் கிடையாது. தொந்தியில் அடித்தோடனே எல்லாம் கிடைக்கும்னா நிறையா பேர் தொந்தி அடிச்சிடலாம். எவ்வளோ பேர் தொந்தி வச்சுட்டு போகிறாங்க. கொஞ்சம் நில்லுங்க சார், உங்கள் தொந்தி அடிச்சுக்கிறேன் அப்படின்னு நம்ம அடிக்க முடியுமா? யோசிச்சு பாருங்கள். தொந்தி மனிதர்கள் இருக்கிறாங்களா? ஐயோ எத்தனை பர்சன்டேஜ். அதை கவனிச்சு உள்ளே அமுக்குனா தான் உண்டு. இல்லாட்டா ரொம்ப கஷ்டம் இந்த தொந்தியிலேருந்து நம்ம வெளியே வர்றது. தொந்தி இல்லாத மனிதர்களே கிடையாது. எல்லோரும் விநாயகப் பெருமானுடைய முழு பூர்ண அருளால் இருக்கிறோம். புரிஞ்சுட்டா கண்ணுங்களா? அதனால் இதுக்கு வந்து என்னென்னா, இது எதை காட்டுதுன்னா, இந்த உலகத்தில் இருக்க அத்தனை பொருட்களும் என்னுள் அடக்கம், உனக்கு என்ன வேணுமாலும் என்கிட்டருந்து கிடைக்கும் அப்படிங்கிற அர்த்தம். இதோடைய அர்த்தம் அதான் இல்லை. இந்த என்ன சொல்கிறேன்னா லாஃபிங் புத்தான். ஏன்னா இவர் எதுக்குமே வாழ்க்கையை ஈஸியாக எடுத்து சிரிக்கிறவன்னு அர்த்தம். வாழ்க்கையே சிரிப்பு தான் அப்படிங்கிறது. சில பேர் பார்த்திங்கன்னா இப்படி வச்சுருப்பாங்க, ஒரு கம்பு வச்சு அதில் பணம் வச்சுருப்பாங்க, கீழேலாம் பணமாக இருக்கும், இங்கட்ஸ் இருக்கும், அப்புறம் கலர் வந்து ஜெயில் கலராக இருக்கும். சில பேரை பார்த்திங்கன்னா இப்படி வச்சுருப்பாங்க, பின்னால் பணத்து மேலேயே மூட்டையை போட்டு தங்கு தக்கா நிற்பார். அப்புறம் இங்கே வந்து ஒரு இது இருக்கும், நீங்கள்லாம் நம்ம கடலை கடைஞ்சி எடுத்தாங்க இல்லையா, அந்த மாதிரி இங்கே இருக்கிற கையில் வந்து ஒரு கமண்டலை மாதிரி கையில் வச்சுருப்பாங்க. அதுக்குள்ளே என்ன இருக்குன்னா அவங்க தேவைகளை பூர்த்தி செய்கின்ற திராட்சை ரசம் இருக்கிறதுன்னு அர்த்தம் இல்லை. அந்த காலத்தில் திராட்சை ரசம்னு சொல்லுவாங்க. அது நிறையா பேர்கிட்ட இருக்கும். அப்புறம் சில பேர் வந்து சிந்தலை இலைன்னு சொல்லுவாங்க, சிந்தலை இதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வச்சுருப்பாங்க. அதாவது ஹீலிங் புத்தாஸ் வந்து சிந்தலை இதை வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி நிறையா இருக்குது இதில் பணத்தை இந்த 3 காயின் அப்படி சேர்ந்துருந்தா அது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். இது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒன்று. ஒருத்தங்க இதை ஒரு வீட்டில் வச்சுக்கிட்டோம்னா நல்லது. இதை எப்படி அப்போ கேட்கணும், தொந்தி அடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்களே அப்படின்னா, எனக்கு இந்த தொந்தி அடிக்கிற விஷயம் சிரிப்பாக இருக்கும் கண்ணுங்களா. இது எதுக்கு அதை போய் அடிப்பான், நம்ம தொந்தி அடிச்சிக்க வேண்டியதானே அப்படின்ட்டு. இல்லை தொந்தி வந்து அதை இப்போ என்ன இதை எப்படி கேட்கணும் அப்படின்னா, யூ ஹேவ் டு ஆஸ்க் இன் சச் அ வே தட் பணப்பை இருக்குது இல்லையா, இந்த பணப்பையில் ஒரு இதில் எழுதி இவ்வளோ பணம் வேணும்னு ஒட்டிடணும். ஸ்டிக்கர்ஸ் வருது இல்லையா,
அந்த ஸ்டிக்கர்ஸில் இதில் ஒட்டிடலாம். இவ்வளோ பணம் கிடைத்தது அப்படின்னு ஒட்டணும். எனக்கு 10 கோடி கிடைத்தது அவ்வளோதான் ஒட்டிடணும். இதில் ஒட்டிடணும். இதுக்கு ஒரு மந்திரம் இருக்குது. இந்த மந்திரம் என்ன அப்படின்னா பிஸி அப்படிம்பாங்க. ஸ்ரீம் பிஸி. இந்த மந்திரம் உலக புகழ். ஸ்ரீம் பிஸி, BRZEA. இந்த பிஸி அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி இவர்கிட்ட எவ்வளோ வேணும் கேட்டிங்கனாலும் நடக்கும் நடக்கும் நடக்கும். புரிஞ்சுச்சாக்கணுங்களா? எப்போவும் சொல்கிறேன், நம்ம வைக்க போகிறது நம்பிக்கை தான். அந்த நம்பிக்கை இல்லாமல் நீங்கள் எதை பண்ணாலும் அதில் ஒன்றும் பிரயோஜனமே இல்லை. யூ ஹேவ் டு பிலீவ், இல்லையா? வாழ்க்கையே அதானே, பிலீவ் தானே வாழ்க்கையே. அதனால் நம்பிக்கையோடு பண்ணுங்கள், நிச்சயமாக நடக்கும். ஓகே, ஐ லவ் யூ ஆல் மை லவ்லி சில்ட்ரன். குட் லக்ரா செல்லங்களே, என் வைரங்களே. பாய்.